சரித்திரத்தில் இன்று. அதாவது எஸ்எம்எஸ், ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். அந்த எஸ்எம்எஸ்ஸை இப்போ நம்ம நிறைய மொபைலில் வந்து மாறி மாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் எஸ்எம்எஸ்ஸை லண்டனில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரில் இருந்து 1992 இதே நாள் டிசம்பர் 3 அன்னைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த எஸ்எம்எஸ் வந்து என்னன்னா, மெரி கிறிஸ்மஸ். சரித்திரத்தில் இன்று. பாஜக நிர்வாகி ராஜா அவங்களுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையை சிறப்பு நீதிமன்றம் வழங்கியுள்ளது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். 2018 இவர் அவருடைய எக்ஸ் பேஜில் இருந்து, அப்போ ட்விட்டர்னு இருந்துச்சுல, அதில் இருந்து நான் பெரியார் சிலையை உடைப்பேன், அப்புறமா வந்து இப்போ கனிமொழி எம்பியாக இருக்காங்களா அவங்கள பற்றி அவதூறு பேசியிருக்கிறாரு, அப்புறம் மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி ஐயா பற்றி அவதூறு பேசியிருக்கிறாரு. இதுக்கு எதிராக வந்து நிறைய திராவிட கட்சிகள், அந்த நிர்வாகிகள் எல்லாருமே இவர் மேலே வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அது இத்தனை வருடங்கள் கழித்து இப்போ அந்த சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து நீங்கள் கனிமொழியை தவறாக பேசினதுக்காக 6 மாத சிறை தண்டனையும், அப்புறமா பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொன்னதுக்காக தனியாக இன்னொரு 6 மாத சிறை தண்டனை, மொத்தமாக 1 ஆண்டு சிறை தண்டனை வந்து அவருக்கு விதிச்சிருக்காங்க. பட் அந்த தண்டனையை இப்போ தள்ளி வச்சுருக்காங்க. பிகாஸ் இவர் வந்து நான் என் சைட்லேருந்து வாதாட விடுங்க அப்படின்னு வந்து ராஜா கேட்டிருக்கிறாரு. அதனால் இதை 30 நாளைக்கு வந்து இந்த தண்டனையை வந்து தள்ளி வச்சுருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த கட்சி தலைவர்களுக்கும் வந்து இந்த மாதிரி தண்டனை கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. பட் அவங்களுக்கு முழுசாக அந்த தண்டனையை கொடுத்தாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், சசிகலாமா போனாங்க, வந்துட்டாங்க பாதியில். அண்ட் ஜெயலலிதாமா இப்படி போனாங்க, வந்துட்டாங்க இருந்தப்போ. அது இல்லாமல் ஈவன் முன்னாடி வந்து மாட்டு தீவன ஊழலில் சிக்கின அவர் யார், அவர் லாலு பிரசாத் யாதவ், யாருமே முழுசாக தண்டனையை அனுபவித்த மாதிரியே தெரியல. அண்ட் இவருக்கும் வந்து இப்போ 1 ஆண்டு சிறைங்கிறாங்க. அந்த தண்டனையை ஆமாம் அது கன்ஃபார்மாக தண்டனை தான் அப்படின்னு சொல்கிறதுக்கே 1 மாதம் இப்போ தள்ளி வச்சுருக்கிறாங்க. ஈவன் இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கிற அந்த மணி லாண்ட்ரிங் இதில் சிக்கிட்டு இருக்கிறாரில்ல அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவர் 26 ரிலீஸ் ஆகிறாரு. 29 வந்து மறுபடியும் அமைச்சராக பதவி இருக்கிறாரு. ஸ்டில் அவருடைய வழக்குகள் எல்லாமே வந்து நிலுவையில் தான் இருக்குது. அவர் இன்னும் நிரபராதின்னு எதுலையுமே வந்து நிரூபிக்கப்படலை. அவர் குற்றவாளின்னு தான் இன்னும் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் எப்படி அவர் வந்து ரிலீஸ் ஆன 2 நாளில் வந்து அவர் வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம் மாதிரி, நம்மளை இந்த காமன் பீப்புளை வந்து சும்மா இங்கே வேடிக்கை பாருங்கடா அப்படின்னு பண்ணுற மாதிரி இருக்குது. பட் வி டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் தட். எனக்கு என்னமோ ஏதோ ஒரு பெரிய இஷ்யூவை வந்து நம்மளுடைய மைண்ட் எதுவுமே அதெல்லாம் யோசிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து பெரிதுபடுத்தி இதை பற்றி நாம் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கணுமோ அப்படின்னு பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல. ஆப்பிரிக்கா கான்டினென்ட்டில் இருக்கிற கினி அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. அங்கே ஒரு 1.5 கோடி மக்கள் தொகை உள்ள ஒரு ஓரளவு பெரிய நாடு தான் அது. அங்கே என்ன ஒரு துரதிர்ஷ்ட சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா, அங்கே வந்து இப்போ மிலிட்ரி ஆட்சி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனுடைய அந்த மிலிட்ரி அதிபர், அந்த தலைவர் பேர் வந்து மமதி கும்புயா, அவரை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், அவரை ஒர்ஷிப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் மேட்ச்லாம் வந்து நடத்திருக்கிறாங்க. அது எந்த டவுனில் வந்து நடத்திருக்கு, எந்த சிட்டிலனா வந்து ஜெரோகர் அப்படிங்கிற இதில் நடத்திருக்கிறாங்க. அப்போ அங்கே நடந்த மேட்ச், ஃபைனல் மேட்ச்சில் வந்து ஜெரோகர் டீமுக்கும் வெர்சஸ் LAB அப்படிங்கிற ஒரு டீமுக்கும் மேட்ச் நடந்திருக்கு. அப்போ அங்கே இருந்த நடுவர் வந்து தவறாக ஒரு இதை வந்து ஜெரோகர் டீமுக்கு அகெயின்ஸ்டாக சொல்லிட்டார் போல இருக்கு ஒரு தீர்ப்பு. இதனால் ஜெரோகர் டீமுடைய அந்த சப்போர்ட்டர்ஸ், ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து வன்முறையில் இறங்கிட்டாங்க. இது உடனே காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டோடனே அவங்க வந்து இவங்களை வந்து தடுத்துருக்குறாங்க. இதனால் வந்து பெரிய கைகலப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால் என்ன சொல்கிறது, ஸ்டாம்பேட் அப்படின்வாங்கள்ல, இந்த கூட்ட நெரிசலில் பதறி அடைச்சி வந்து ஓடுறது. இப்படி அடித்து பிடிச்சி மக்கள் தெரிச்சு ஓடினதில் 56 பேர் வந்து இறந்துருக்குறாங்க, பெண்கள், குழந்தைகள் அப்படி இப்படின்னு. இது 56ங்கிறது வந்து நேற்றைய கணக்கு. இன்றைக்கி வந்து 100 பேர்கிட்ட இறந்துட்டாங்கன்னு நான் உட்காந்து யோசிப்பேன். நம்ம ஒரு ஸ்டேடியத்துக்குள்ளே அவ்வளோ பேர் அடித்து பிடிச்சி நெரிசலில் ஓடினா இவ்வளோ பேர் இறக்க முடியுமா அப்படிங்கிறது. பட் இது வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக வந்து வன்முறையான இதாக நடந்திருக்கு. ஸோ என்னங்கிறத சீக்கிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ப்ரைவேட் கார்ஸ் அவுட் அண்ட் கேப்ஸ் இன். ஆமாங்க, இப்போ சமீபத்தில் வந்து போன வருஷம் இருக்கிறதுக்கும் இந்த வருஷத்துக்கும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறப்ப புதுசாக யாருமே கார் வாங்க மாட்டுறாங்களாம். ஆனால் வந்து கேப்ஸ் இருக்குங்களா, டாக்ஸிஸ், அதை வந்து நிறையா வாங்குறாங்களாம். ஸோ அப்படின்னு ஒரு சர்வே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ரீசனும் சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து நிறையா ரோட் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நிறைய ஃபியூலுடைய ரேட்லாம் வந்து பெட்ரோல் டீசல் விலைலாம் அதிகமாக இருக்குது. ஒரு கரெக்டான ப்ராப்பர் நம்ம, ஏன்னா சென்னையில் இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து அதர் சிட்டிஸு, அதர் பிளேசஸ்லேருந்து தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாமே இந்த இடத்துல வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதனால் புதுசாக கார் வாங்கினாலும் அதை நிறுத்துறதுக்கு அடாக்வேட் பார்க்கிங் பிளேசஸ்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. இது இல்லாமல் வந்து அப்படியே கார் வாங்க போகிறதா இருந்தாலும்
ப்ரீ ஓன்டு கார், யூஸ்டு கார்ஸ், அதாவது செகண்டில் வாங்கிக்கலான்னு போகிறாங்க. இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இருக்கிறனால எல்லாருமே வந்து புதுசாக கார் வாங்க விரும்பலை. அப்படியே எங்கேயாவது வெளியில் போகணும் வரணும்னா வந்து கேப்ஸ் புக் பண்ணிக்கிறாங்களாம். கேப்ஸில் புக் பண்ணி அதில் போயிட்டு வந்துடுறாங்களாம். ஸோ இதை ஒரு சர்வேயாக போட்டிருந்தாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம் தோணுச்சு. ஃபெஞ்சல் சைக்ளோன், ஃபெஞ்சல் புயலால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் 12 உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. மெயினாக அந்த திருவண்ணாமலையில் அது என்னது மண் சரிவால் 5 பேர் இறந்துருக்குறாங்க, ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்புறமா செங்கல் சோலையில் வேலை பார்த்தவங்க கூட அங்கே வீடு இருந்திருக்கு, அவங்க மலையடி வாரத்தில் இருந்தனால மண் சரிவு ஏற்பட்டு இறந்துருக்கிறாங்க. அண்டு விழுப்புரத்தில் ஒரு 7 பேர் இறந்துருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறாரு. நாங்களும் அதுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். அண்டு நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் ஐயா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இமிடியேட்டாக எங்களுடைய தமிழகத்துக்கு ஒரு 2000 கோடியை அனுப்பி வைங்க, ஏன்னா இங்கே நிறைய பொருட்சேதம் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளுடைய முதல்வர் ஐயா நம்மளுடைய பிரதமர் ஐயாவுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறார். சரி, என்னெல்லாம் இழப்பு, என்னெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத ஒரு ஆய்வாளர்களெல்லாம் வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. 12 பேர் இறந்துருக்கிறாங்க, 2500 குடிசைகள் வந்து அழிஞ்சிருக்கு, 721 கல் வீடுகள் வந்து சேதமடைஞ்சிருக்கு, 963 கால்நடைகள் இறந்து போயிருக்கு, 2,11,139 ஹெக்டேர் பரப்பளவில் உள்ள விவசாயம் மற்றும் தோட்டக்கலை நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது, 9,576 கிலோமீட்டர் ரோட் சாலைகள் வந்து டேமேஜ் ஆகிருக்குங்களாம், 1,847 சிறு பாலங்கள், 417 குளங்கள், 1,649 கிலோமீட்டர் மின் கடத்திகள், 23,664 மின் கம்பிகள், 997 மின் மாற்றிகள், 1,650 பஞ்சாயத்து கட்டிடங்கள், 4,269 அங்காடி வளாகங்கள், 205 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 5,936 பள்ளி கட்டிடங்கள், 381 சமுதாய கூடங்கள், 623 குடிநீர் வடிகால் பணிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. ஸோ இந்த சேதங்கள் எல்லாம் உடனே இமிடியேட்டாக சரி பண்ணுறதுக்கு, ஆனால் வந்து பர்மனெண்ட்டாக கிடையாது, டெம்பரரி ஆகும். அதான் தற்காலிகமாக சீரமைக்க செலவு எவ்வளோ ஆகுதுன்னா 2,475 கோடி ஆகும் அப்படின்னு ஆராய்ந்து லிஸ்ட்டு போட்டிருக்கிறாங்க. அதில் எங்களுக்கு இமிடியேட்டாக அந்த தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒரு 2,000 கோடி அனுப்பிச்சு வைங்க பிரதமர் ஐயா அப்படின்னு நம்மளுடைய முதல்வர் ஐயா கடிதம் எழுதியிருக்கிறார். பட் இதை பார்க்கும்போது இப்படி ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் ஆனால் வந்து நமக்கு நிறைய பேரிடர் இந்த கஷ்டங்கள் வருதுங்கிறப்ப நம்ம அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் வந்து ஒரு பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். இப்படி வருஷம் வர சேதங்களுக்கு 2,000 கோடின்னு நம்ம வந்து அதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஸோ பர்மனெண்ட்டாக எல்லா மின்சார இதுவும் அண்டு ரோடுகளும் சாலைகள் எல்லாமே வந்து பக்காவாக அமைகிற மாதிரி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்தா அது இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். என்னை அனைவரும் குத்தாட்ட நடிகை என்று அழைக்கின்றனர் என்று மனம் வருந்துகிறார் குத்தாட்ட நடிகை தமன்னா. உங்களை குத்தாட்ட நடிகைன்னு கூப்பிடாம அப்புறம் குடும்ப குத்து வழக்கு நடிகை நான் கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்மளுடைய நக்கல் மைண்டு கேள்வி கேட்குது. பட் அப்படிலாம் கேட்கக்கூடாது. இவங்க நிறைய படங்களில் முழு நேர நடிகையாக ஃபுல் ஹீரோயினாக நடித்தாங்க, ஆனால் எந்த படமும் சரியாக போகலை. அண்ட் ஆல்சோ இவங்க ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க. பட் இந்த ஐட்டம் சாங் மாதிரி குத்தாட்ட நடிகையாக ஜெயிலர் அண்ட் ஸ்வீட் ஹிந்தி படத்தெல்லாம் நடித்தாங்க. படங்கள் 600 கோடி 900 கோடின்னு வசூலை அள்ளி கூச்சிருச்சு. அதனால் எல்லா ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டு வாசலில் போய் வந்து ஒரே ஒரு ஐட்டம் சாங் குத்தாட்டம் மட்டும் போட்டு போங்கன்றாங்க. 5 நாள் வர்றீங்க, அரை நிர்வாணத்தோட ஆட்டம் போடுறீங்க, 5 கோடியை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. இந்த செந்தில் ஐயா சொல்கிற மாதிரி வந்து மோர் ஒர்க் மோர் டென்ஷன்லாம் கிடையாது, லெஸ் ஒர்க் லெஸ் டென்ஷன். உங்களுக்கு டப்பிங் கிடையாது, பப்ளிசிட்டி விளம்பரத்துக்கு வர தேவையில்லை. ஸோ ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் பீஸ்ஃபுல்லாக. அண்டு நீங்கள் வேறு பார்க்குறதுக்கு வெள்ளை வெள்ளைன்னு அழகாக இருக்கீங்க. நம்ம ஊரில் வந்து சும்மாவே வெள்ளை வெள்ளைன்னு இருந்தால் இந்த பால் விளம்பரத்தில் வர பசுமாடு மாதிரி ஏன்னு பார்த்துட்டு இருப்போம். நீங்கள் வேறு இதில் அரை நிர்வாணத்தோடு அப்படி ஆடும்போது எங்கள் சொல்லவா வேணும்? நீங்கள் ஆடுறீங்க, அதை நாங்கள் பார்த்து ரசிக்கிறோம். சிம்பிள் டீல். எல்லாம் இந்த ஹார்மோன் செய்கிற வேலைகள். குத்தாட்ட நடிகை தமன்னா. ஸோ அதனால் கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குத்தாட்ட நடிகையாகவே வாழ்க்கையை தொடருங்க. முழு நேர நடிகையை வந்து எங்கள் எல்லாரையும் போட்டு கடுப்பேற்றாதீங்க உங்களுடைய ஓவர் ஆக்டிங்கால் ப்ளீஸ். மறைந்த நடிகை சில்க் ஸ்மிதாவின் வாழ்க்கை வரலாறு மீண்டும் படமாக்கப்படுகிறது. ஏப்பா நீங்கள் இதை விட மாட்டீங்களா? ஏற்கனவே இந்த டர்ட்டி பிக்சர்னு வித்யா பலன் நினச்சி நேஷனல் அவார்டெலாம் வாங்கினாங்க.
அவங்களே கவர்ச்சி கன்னியாக இருந்து இறந்து போனாங்க. அந்த கவர்ச்சி கன்னி மறுபடியும் பிரதிபலிக்கிறதுக்காக இன்னும் மேலே மேலே நீங்கள் கவர்ச்சியை காமிச்சிக்கிட்டே இருக்கிறீங்களேப்பா. மறுபடியும் இந்த புது சில்க் ஸ்மிதாவுடைய வாழ்க்கை வரலாற்றில் வந்து இந்த என்னது இருட்டறையில் முரட்டு குத்து அந்த படத்தில் பேய வந்து சந்திரிகா ரவிங்கிற வந்து நடிக்க போகிறாங்களாம். ஸோ அதனால் இளைஞர்கள் அண்டு இது என்னது கிளாமர் ரசிக்கிற அனைவருக்கும் வந்து மறுபடியும் ஒரு விருந்து படைக்க போகிறாங்களாம். என்ஜாய். ப்ராஸ்டிடியூஷன், விபச்சாரம், செக்ஸ் ஒர்க்கர்ஸ், இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய பேப்பர்ஸ்லாம் படிப்போம். பட் இது எங்கன்னா ஐரோப்பா கான்டினென்ட்டில் இருக்கிற பெல்ஜியம் நாட்டில் இந்த மாதிரி செக்ஸ் ஒர்க்கர்ஸ், ப்ராஸ்டிடியூஷன், விபச்சாரம் பண்ணுறவங்கலாம் வந்து குற்றவாளிகள், அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு 2022 வந்து போராட்டம் நடத்திருக்கிறாங்க. பட் அது எப்படி நீங்கள் சொல்லலாம், இதுவும் எங்களுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஜாப், இது மூலமாக வந்து எங்களுடைய வயிறு நிறையது, எங்களை குடும்பங்களை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற அந்த ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்கிற அந்த மெம்பர்ஸ், அந்த பீப்புள் எல்லாருமே போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு இப்போ பெல்ஜியத்தில் வந்து தீர்ப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராஸ்டியூட்ஸ், அந்த ப்ராஸ்டியூஷன் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து சட்டப்பூர்வமாக முறையான வேலை வாய்ப்பாக இதை வந்து நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு லீகலாக நாங்கள் உங்களுக்கு பெர்மிஷன் தரோம். இனிமேல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விடுமுறைகள் உண்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ் உண்டு, பென்ஷன் உண்டுன்னு இவ்வளோ சலுகைகள் வந்து அந்த பெல்ஜியம் நாட்டில் கொடுத்துருக்குறாங்க. இது அதே ஐரோப்பா கான்டினென்ட்டில் இருக்கிற நெதர்லாண்டு, ஜெர்மனிலலாம் இந்த மாதிரி செக்ஸ் ஒர்க்கர்ஸுக்கு வந்து லீகலைஸ்லாம் இருக்கான். ஆனால் இந்த அளவுக்கு சலுகைகள்லாம் அவங்களுக்கு வந்து இன்னும் வழங்கப்படலைன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பேச்சு பொருளாக இந்த மேட்டர் ஆயிருக்கு. அண்ட் ஏன் மெயினாக இதை வந்து சட்டப்பூர்வ வேலையை தான் மாற்றி இந்த ப்ராஸ்டியூஷன் இதை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா குற்றங்களை குறைப்பதற்காகவும். ஏன்னா இப்படி இதனால் வந்து தவறாக எதுவும் அடிக்கடி வந்து இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஸுவல் இதெல்லாம் வந்து இதனால் குறைக்கப்படும். ஸோ அவங்க வந்து உங்களுடைய ப்ளஷரை வந்து அந்த ப்ராஸ்டியூஷன் ஏரியா போய்ட்டு அந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ்கிட்ட வந்து அடைஞ்சிக்கிறதுனால இங்கே இந்த பக்கமாக இல்லீகல் அந்த செக்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸில் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கிற ஜோய் பிடன் அவர்களுக்கு இந்த மாதத்தோட அவருடைய அந்த டைம் பீரியட் முடிய போகுது, பிரசிடென்ஷியல் டைம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ அவருடைய பையன் அந்த ஹண்டர் பிடன் அவர் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அதுக்கு தண்டனையும் வேறு வழங்கியிருக்கிறாங்க நீதிமன்றத்தில். அதாவது வரி ஏய்ப்பு, நிறைய கரெக்டாக டேக்ஸ் பே பண்ணலை, அப்புறம் சட்டவிரோத துப்பாக்கிகள், இல்லீகலாக வந்து கன்ஸ்லாம் வச்சுருந்துருக்கிறாரு. இதுக்கு வந்து அது நிரூபணப்பட்டு அவருக்கு வந்து தண்டனைகள் கொடுத்துருக்குறாங்க. பட் ஜோய் பிடன் வந்து ரொம்ப பயந்துட்டார். ட்ரம்ப் மட்டும் இந்த அடுத்த மாதம் உள்ளே வந்துட்டாருன்னா இவனை சிறையில் வச்சு ரொம்ப பாடாக படுத்திடுவார். அதனால் நாம் பதவியில் இருக்கும்போது அவனுக்கு வந்து நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் பையனுக்கு வந்து பொது மன்னிப்பு கொடுத்துட்டாரு. ஸோ நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து பிரசிடெண்ட்டாக வரவங்க கூட அவர் மேலே கேஸ், அந்த மேலே அகைன் அந்த கேஸ் எடுத்து அவர் மேலே ஃபைல் ரிஜிஸ்டர் பண்ணி அவருக்கு தண்டனையெல்லாம் கொடுக்க முடியாது. இப்படி இவர் வந்து பண்ணது வந்து இந்த நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு அவர் தன் பையனுக்காக ஜோய் பிடன் பண்ணதை வந்து ட்ரம்ப் ரொம்பவே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அண்ட் இது சரியில்லைன்னு பல பேரும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. மோடி வாட்சிங் மூவி. ஆமாங்க, நம்ம நாடாளுமன்றத்தில் இருக்கிற அந்த லைப்ரரி பில்டிங்கில் நேற்று ஒரு திரைப்படம் வந்து அங்கே காமிச்சிருக்கிறாங்க. அதை நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்டு மற்ற மந்திரிகள் எல்லாரும் வந்து அமர்ந்து அந்த படத்தை வந்து பார்த்துருக்காங்க. அது என்ன படம்னா த சபர்மதி ரிப்போர்ட். அதை எதை பேஸ்ட் ஆனா 2002 குஜராத்தில் பெரிய கலவரம் ஏற்பட்டுச்சு, அந்த ஆன்டி முஸ்லீம் கலவரம். ஸோ அந்த கலவரத்துக்கு அந்த ஆரிஜினே வந்து அந்த கோத்ரா ட்ரெயினை வந்து பற்ற வச்சு நெருப்பு கொளுத்தி வச்சு அங்கே நிறைய பேர் வந்து கற்பழிக்கப்பட்டார்கள், நிறைய பேர் உயிரிழந்தார்கள். இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சபர்மதி ரிப்போர்ட் படத்தை வந்து போட்டிருக்காங்க. அதை நம்மளுடைய பாரத பிரதமரும் அனைத்து மந்திரிகளும் அமர்ந்து உட்காந்து பார்த்துருக்காங்க. நம்மளுடைய உடனே வந்து இந்த டவுட் தனபால்னு பேப்பர் ஒன்றுல அந்த மாதிரி நம்மளோட டவுட் திலீப்பு இல்லை நம்மளுடைய டவுட் எப்படி வருதுன்னா, ஏப்பா நீங்கள் அந்த பிபிசி தமிழ் ரிப்போர்ட், பிபிசி நியூஸ் சேனலே நீங்கள் வந்து இங்கே பேன் பண்ணது, மூடினது எல்லாத்துக்கும் ரீசனே இந்த 2002 குஜராத் கலவரத்தை வந்து அனுமதித்ததே வந்து அப்போ அந்த இடத்துல முதல்வராக இருந்த நம்மளுடைய மோடி ஐயா தான் அப்படின்னு கடைசியாக அதை பேஸ் பண்ணியே படம் எடுத்து அவருக்கே போய் போட்டு காமிச்சிருக்காங்க. அவரும் அதை ரசித்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. ஓகே, இதுதான் வாழ்க்கை.